ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னையோட விலாக் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லை, குக்கிங் விலாக் தான் இது. இன்றைக்கி காலையில் நான் ஏஞ்சிட்டு யூஸ்வலாக இந்த ஒரு 5 பாதாம் நைட் ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிடுவேன். யூஸ்வலாக இல்லை, ஒரு 1 வீக்காக தான் ஃபாலோ பண்ணுறேன், கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நான் மதியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். என்னென்னா தால் தான் வச்சுருந்தேன், தால் வெண்டைக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் அப்பளம். ஸோ யாருக்கெலாம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கலாம். பேச்சுலர்ஸ் ஆர் குக்கிங் தெரியாதவங்க தனியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இதை பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, பருப்பு, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. வை பிகாஸ் நம்ம இதில் புளி போட மாட்டோம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகம், அப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் ஒரு 5-6 விசில் வைப்பேன். ஏன்னா எனக்கு பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 5-6 விசில் வைப்பேன். ஸோ நான் எப்போ குக்கிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு குக்கிங் சுத்தமாக தெரியாது. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போதுலேருந்து எனக்கு குக்கிங்கே தெரியாது. சும்மா சாப்பாடு வடிப்பேன், தோசை சுடுவேன், இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவேன். எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒன்றா சமைக்க கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும், அதனால் வீக்கெண்ட் நான் எங்கள் அப்பாவை போய் பார்த்துப்பேன். ஸோ அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் குக்கிங் கற்றுக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஏபிசி ஜூஸ் தான். காலைல எழுந்துச்சி நான் எதுவுமே சாப்பிடல. ஸோ வீட்டில் கேரட், பீட்ரூட் இருந்துச்சு, ஆம்லா இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஏபிசி ஜூஸ் போட்டு குடிச்சிருந்தேன். இது நான் ரெகுலராக குடிக்கிறது இல்லை, பட் டைம் கிடைக்கும் போது குடிக்கிறேன். வீட்டில் இந்த வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா குடிப்பேன். ஏன்னா அதை நல்லா நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் போடுறதுக்கு என்கிட்ட வீட்டில் செடிலாம் கிடையாது. வை பிகாஸ் நான் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு டைமே கிடையாது. அதனால் நான் தூக்கி தான் போட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட செடியெலாம் இருந்ததுன்னா அதை நம்ம உரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நான் கட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதை மட்டும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு தவாவில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிறிஸ்பியாகவே பண்ணிக்கலாம். இதுவுமே நான் இன்றைக்கி தான் புதுசாக ட்ரை பண்ண டிஷ். நான் யூஸ்வலாகவே வெண்டைக்காய் பெருசாக எங்கள் அம்மா சமைச்சாலே நான் சாப்பிட மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, அது மித்தா என்னன்னு எனக்கு தெரியல. வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா மேக்ஸ் வரும்னுவாங்க. நான் மேக்ஸில் பெரிய ஜீனியஸும் கிடையாது. ஸோ அதனால் பெருசாக வெண்டைக்காவும் சாப்பிடவும் மாட்டேன். இப்போது வீட்டில் வெண்டைக்காய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்தது அதோடைய லைஃப் ஸ்பேன். அதனால் எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் தாலை தாளிக்கிறதுக்கு தான் வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன். தாளிக்கிறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், காஞ்ச மிளகா வேணும்னா போட்டுக்கலாம், கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். அந்த வெங்காயம் தாலில் எப்போயுமே ரொம்ப நம்ம வெங்காயத்தை ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது. அது ஒன்றும் பாதியமாக ரோஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம தாலில் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப மற்ற குழம்புக்கெலாம் தான் நம்ம வெங்காயம் நல்லா கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணுவோம். இதுக்கு அப்படி தேவையில்லை. இந்த மாதிரி பதத்துக்கு வந்தாலே நம்ம தாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது என்னுடைய ஸ்டைல் தால். எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நான் இப்படி தான் வைப்பேன். யூஸ்வலாக எனக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. டக்குன்னு சமைக்கணும் அப்படின்னா இது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்பளும் பிடிச்சிக்கிட்டேன். இதுதான் என்னையோட லன்ச் மெனு. நைட்டுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா தோசை வித் அதே தால் வச்சு சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி டே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.